எல்லாருக்கும் வணக்கங்க. நடிகர் விஜய் நேத்துக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு அப்படிங்கறதும், அதுக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயர் வைத்திருக்கிறாருங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது சம்பந்தமா உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சில பேரு கருத்து சொல்லும் போது, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபம்பா, ஆனா தொடர்ச்சியா பயணம் பண்றதுதான் கஷ்டம் அப்படிங்கிறது போலவும், இன்னொரு பக்கம் அரசியல் ஒரு பெருங்கடல் மாதிரி, அதுல நீச்சல் அடிக்குவாரா விஜய் அல்லது மூழ்கி போவாரா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதத்துல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமா இருக்கக்கூடிய திரு EVKS இளங்கோவன் அவர்களிடம் கேட்கும்போது, விஜய் மக்கள் கிட்ட தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு பயன்படுத்தி மொழியாலையும் மதத்தாலையும் மக்களை பிரிக்கக்கூடிய மதவாத சக்திகளை சுத்தமா ஒழிச்சு கட்டணும். இன்னொரு பக்கம் தமிழகத்துல தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் ஆதரவா இருக்கக்கூடிய அதே நேரத்துல ஹிந்தியை எதிர்க்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினோட ஒன்னா சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம்னு சொல்லியிருக்காரு. இதை எல்லாத்தையும் கேட்கும்போது நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுதுங்க. விஜய் கட்சி ஆரம்பிக்கிற அப்படிங்கறத ஒரு அறிக்கை மூலமா தெளிவா சொல்லி இருக்கிறாரு. ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சியை தான் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் விரும்புறாங்க அப்படிங்கறத அவர் குறிப்பிட்டு சொல்லி இருக்காரு. இப்படி இருக்கும்போது இதனால் வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டு போட்ட எத்தனையோ பேர் கண்டிப்பா விஜய் ரசிகர்களாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இனிமே விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாருனதும் திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேரு விஜய்க்கு தான் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்களே தவிர திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் உண்மையும் கூடங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் கருணாநிதி காலத்திலிருந்து பேர் போன திமுகவோட, இன்னும் குறிப்பா சொல்ல போனா இப்போ அமைச்சரா இருக்கும் சில பேர் கூட வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டாங்கிற வழக்குல நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்டு சிறையில போய் 1, 2, 3 அப்படின்னு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திமுகவோட விஜய் சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கறத கேட்கும் போது என்ன தோணுதுன்னா, விஜயோட கட்சி உருப்பிட்ட மாதிரி தான் அப்படிங்கிறது போல இப்ப பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இளங்கோவன் அவர்கள் சொல்கிறது போல விஜய் ஸ்டாலினோட சேர்ந்து பயணிக்கலாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.